அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். சண்டே இன்றைக்கெல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நானும் வீட்டில் வந்து வேறு லெவலாக இருக்கேன். என்னடா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி என்னுடைய சமையல் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்றது காட்டுறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கன் தட்டிவிடுங்க. சரிங்களா? வாங்க பதிவுக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ முட்டை மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் வந்து தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெயில் வந்து கடாயை வச்சு வானிலையில் வெங்காயத்தை வறுத்துட்ருக்கேன். நல்லா வேகட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குக்கரும் கூவியாச்சு ஆஃப் பண்ணிட்டோம். அதை பார்த்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ரசம் வச்சுருக்கேன். சரிங்களா? சுட ரசம், மிளகு போட்டு வச்ச ரசம். இதுதாங்க இன்றைக்கி நம்மளோட வந்து சண்டே ஸ்பெஷலு. ஸோ இன்றைக்கி பார்ட்னர் வந்து வெளியில் போயிருக்காங்க. ஸோ அதனால் நான் வீட்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்துடுவாங்க, வந்தோடனே சாப்பிட வேண்டியதான். ஸோ அதுக்காக என்னுடைய இதுதான் இல்லை. சரி, இன்றைக்கி ஒரு வைப்பாக செய்யலாம்னு சொல்லி தான் செஞ்சிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து எண்ணெயில் வந்து சிவந்த நிறமாகி போச்சு. ஸோ கூட வந்து என்ன பண்ணலான்னாக்கா தக்காளி போட்டுவிடுவோம். சரிங்களா? தக்காளி போட்டு அப்படியே ஒரு கடாய் விடுவோமா. தக்காளி போட்டு தக்காளிக்கு அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு வச்சுங்க. அப்படியே அது கூட வந்து பூண்டு சேர்த்துருவோம். அப்படியே கொஞ்சம் கிளறி விடுவோமா. கொஞ்சம் வேகட்டும். எல்லாம் கொஞ்சம் நல்லா டீப்பாக வந்து ஃப்ரை ஆச்சுன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கணும் சாப்பிட்றதுக்கு. ஸோ வாங்க பார்ப்போம். அதே மாதிரி உங்களோட வீட்டில் இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல்ன்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இன்றைக்கெல்லாம் வேறு லெவலாக இருக்குது சண்டே இன்றைக்கி. சரிங்களா? நான் இதுதான் வேறு லெவல். ஸோ சாப்பாடு செய்யறதுனா ரொம்ப இஷ்டங்க. ரொம்ப இஷ்டமாக செய்வேன். அதே மாதிரி அதிகமாக உட்காந்து சாப்பிடணும். இதான போடுங்க. அதுதாங்க லாஸ்ட்டாக சாப்பிட பற்றியா, அதுதாங்க ஒரு லெவல், வேறு லெவலு. சாப்பாடு செய்து ஒரு ஃபேக்ட்ரி விஷயம்னாக்கா அதை செஞ்சு முடிச்சு எடுத்து வச்சு சாப்பிட மாட்டிங்களா, அது ஒரு பெரிய வேலை. வாங்க பார்ப்போம். இன்னும் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போடல. ஸோ நல்லா விதைக்கிடுவோம். விதைக்கிட்டு அதுக்கப்புறம் போடுவோமா. வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருவோம். மஞ்சத்தூளுக்கு அப்புறம் அப்படியே வரமிளகாத்தூள் போடுவோம். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் கலரி விட்டு அடிப்பிடிக்காத மாதிரி பண்ணிவிட்டு பார்த்துக்கோமா. வாங்களேன், அப்படியே கொஞ்சம் கலரி விடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுவிடுவோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ முட்டையோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக லேசாக கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி விடுமா. வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சுருக்கோம். ஸோ அப்படியே இந்த உப்பு காரமெல்லாம் எப்படி பார்த்துருவோமா. அப்படியே கொஞ்சமாக எடுத்து சூடுங்க எப்படி ஆவில் போடுறது பார்த்தீங்களா. டேஸ்ட் பார்க்கலாம். வச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு கதை சோழி. வேறு லெவலுங்க, வேறு லெவலில் இருக்குது. வாங்க பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டை உரித்து அது ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அதை காட்டுறோம் பாருங்க. நம்ம வேக வச்ச முட்டை வந்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. மசாலா ரெடி ஆகணும்னு அதில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவோம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு, கொச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னொரு முடிஞ்ச ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடுவோம். மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லபடியாக நல்ல இதில் வந்து நல்ல தருணமாக வந்து ரெடியாக வந்துடுச்சு மசாலா. சரிங்களா? அதை தான் பார்க்குறோம். தீ கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு முட்டையை சேர்த்துருவோமா. வாங்கலை, முட்டையை சேர்த்துருவோம். முட்டை மசாலா ரெடி. ஸோ கொஞ்சம் மசாலா வந்துச்சுன்னா கொஞ்சம் சாதத்துக்கு வச்சு பேசி சாப்பிட்டுக்கலாமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் மசாலா பண்ணியிருக்கேன் நான். கொஞ்சம் கிரேவியாக இருக்கட்டுன்னு. சரிங்களா? கண்டிப்பாக பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்ன சாப்பாடு வந்து கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் இன்றைக்கி சண்டே இன்றைக்கி. ஸோ நம்மளோட சண்டே ஸ்பெஷல் இது தாங்க நம்ம பண்ணது. என்ன பண்ணலாம், கொஞ்சம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு சாப்பிடுவோம். அடுப்பு நித்தாச்சு. 10 நிமிஷம் எதுக்கு டைம்னு கேட்டால் இன்னும் இவன் குக்கர் கத்திக்கிட்டே இருக்கான். இன்னும் வெயிட் அடங்கலை. ஸோ அடங்கியாச்சுன்னா சாப்பிட வேண்டியதான். வாங்க சாப்பிடும்போது பார்ப்போம். சாப்பாடு பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ கரெக்டாக 1 மணி நேரம் ஆகுதுங்க சாப்பாடு பண்ணுறதுக்கு. 1:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ 2:30 மணி ஆகுது. காட்டுற மாதிரி உங்களுக்கு டைமு.
சண்டே 1:30 மணிக்கு சாப்பிட்டோம், கரெக்டாக 2:30 மணிக்கு முடிச்சுங்க. 1 மணி நேரம் கரெக்டாக சாப்பாடு செஞ்சு முடிக்கிறதுக்கு வேறு லெவலில். அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காருவோம். ஸோ அதுக்குள்ளே வயிற்று அடங்கினோடனே சாப்பிடுவோம். வாங்க பார்ப்போம். வேறு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க சாப்பிடுவோம். ஓகே நண்பர்களே, சாப்பாடு ரெடி. சாப்பிடுவோம். இப்போ வாங்க சாப்பிடுவோம். காட்டுற பாருங்கள். சுட சுட சாதம், சரிங்களா, ஒயிட் ரைஸ். சாப்பாடு போட்டாச்சுங்க. கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சு இதுக்காக தான் கொஞ்சம் கிரேவியாக இருக்கட்டும்னு சொல்லி பண்ணேன். ஸோ கொஞ்சம் இது மாதிரி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டவங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உண்டுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி மசாலா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு தான் பிடிச்சிதுன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிசைஞ்சாச்சு. சூடுங்க, பயங்கரமாக சூடு, கை வைக்க முடியல. ஸோ வாங்க, அப்படியே பிசைஞ்சாச்சு. ஸோ லைட்டாக அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணிவிடுமா வாங்க. வேறு லெவலுங்க, வேறு லெவல், செம்மையாக இருக்குது. வாங்க சாப்பிடுவோம். கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கணுங்க, ஒரு லைக் கொடுங்க. வாங்க. நம்ம தெரிஞ்சியோ தெரியாமையோ சாப்பாடு செஞ்சு இவ்வளோ நேரமாக 1 மணி நேரமாக செஞ்சு கஷ்டப்பட்டு கடைசியில் சாப்பிட்றோம் பாருங்கள். அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வயசாச்சுனாக்கா ரொம்ப பெஜாராகிடும். ஸோ இது நம்ம பண்ணிக்கிறது வந்து கரெக்டாக ஒரு லெவலில் இருக்குது. உப்பு இருந்து காரம் இருந்து எல்லாமே ஒரு லெவலாக இருக்குது. ஸோ அதில் சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாக இருக்குது. அடிச்சிக்க முடியாது. வாங்க சாப்பிடுவோம், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டாவது டைம் வந்து சாதம் போட்டு ரசம் போட்டிருக்கேன். ஸோ இந்த ரசம், இந்த முட்டை மசாலா, அது வந்து சரியான காம்பினேஷனுங்க. 2 சரியான காம்பினேஷன், வேறு லெவலாக இருக்கும். ஆமாம், அது மிக்ஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுதாங்க மெயின் காம்பினேஷன். அதுதாங்க ரசமும் தக்காளி முட்டை மசாலா தாங்க சரியாக இருக்குது. அதுக்கு இப்போ காட்டுறோம் பாருங்களேன். பாருங்கள், ரசம் போட்டிருக்கேன், கூட வந்து மசாலா வச்சுருக்கேன், முட்டையை வச்சுருக்கேன், ரசம் போட்டிருக்கேன். அப்படியே செஞ்சிடுச்சு. அப்படியே எடுத்து அதே ரசமாக டேஸ்ட் பண்ணிடுமா வாங்கலை பார்ப்போம். மிளகு ரசம் கொஞ்சம் கார தூக்கலாக வச்சுருக்கேன். வாங்க பார்ப்போம். அப்படியே பேசுறது கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்லாமா? வேறு லெவலுங்க ரசம் வேறு லெவல், சரியாக இருக்குதுங்க. 2த்துக்கு காம்பினேஷன் பயங்கரமான காம்பினேஷனுங்க, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் சாப்பிட்டு தான் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஓகே நண்பர்களே, சாப்பாடு வேறு செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ நம்ம சாப்பாடு பார்த்து பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கூடவே பெல்லைக்கன் தட்டிடுங்க. ஓகே, பாய். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்க வரை உங்களுடன் உங்கள் நண்பன் 9468. பாய், சியூ.